அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 32வது வசனம் கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதியிலே முற்காலத்தில் வாழ்ந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பழைய அந்த வாழ்க்கைக்கு கடந்து சென்று விடக்கூடாது என்பதை எச்சரிக்கும்படியாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் எச்சரித்து அநேக ஆலோசனைகளை வழங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் பூரணப்படுத்தப்பட்டவனாக தேவனால் பார்க்கப்படுகிறான் என்கிற அவனுடைய தகுதி நிலையையும், கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் பாவத்திற்கு மரித்தவனாக இருக்கிறான் என்கிற ஒரு நிலையையும், அவன் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறான் என்கிற நிலையையும், அந்த உன்னதத்திலே அவனை அமர வைத்திருக்கிற அந்த உயர்ந்த எண்ணங்களை எபேசியர் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியினுடைய பூரண நிலை. அவன் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறான், பாவத்திற்கு மரித்திருக்கிறான், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறான். இந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு விசுவாசியும், அதாவது பூரணத்தை நோக்கி கடந்து போகிறவனாக, ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மரித்தவனாக, பரிசுத்த ஜாதி என்று என்னை அழைத்து விட்டாரே, இந்த அழைப்புக்கு பாத்திரவானாக நடக்க வேண்டுமே என்று சொல்லி நடக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். சக விசுவாசிகளின் தொடர்பில் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார். அதனைப் போல ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்திலும் அறிவிலும் சக மனிதர்களிடத்திலும் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த பகுதியிலே முற்கால வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையானது இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற புது மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்கள் அல்லவா, ஆகவே உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முற்கால சிந்தையிலே நடந்தது போல, அதாவது ரோமர் 1:21 பார்க்கிறோமே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். உலகில் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்கள், அதாவது அவர்களுக்கென்று எண்ணங்களை வைத்து கொள்ளுகிறார்கள். அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு அது உறுதியாக நடந்து விடுகிற பொழுது அவர்கள் தங்களுடைய எண்ணங்களையும் ஆற்றல்களையும் குறித்து அவர்கள் மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள், பெருமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவனுடைய பார்வையில் அவர்கள் எண்ணுகிற விதங்கள் எல்லாமே அதாவது வீணாக காணப்படுகிறது. தேவன் குறிப்பாக மத சம்பந்தமான எண்ணங்களை மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செய்து அவைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே உலக மனிதர்கள் நடக்கிறது போல, உலகத்தின் ஜனங்கள் நடக்கிறது போல நாம் நடக்கக்கூடாது. அது கிறிஸ்துவுக்கு நம்மை உகந்தவர்களாக இருக்க ஒட்டாது என்று சொல்லி பேசுகிறார். முற்காலத்திலே எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 2:3 சொல்லியிருந்தாரே, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது உலக ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் எச்சரித்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி காரியங்களை சொல்லுகிறார். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அதாவது உலகில் வாழ்கிற ஜனங்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு என்று சொன்னால் புத்தி இருளடைந்து விட்டது என்று சொல்லுகிறார். தங்கள் இருதய கடினத்தினால், அந்த இருதயம் புத்தி அந்தகாரப்பட்டு என்று சொன்னால் புத்தி ஒரு குருடான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அவர்களுடைய இருதயமும் கடினமாக இருக்கிறது. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, அதாவது இயேசுவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி மாறிவிடுகிறார்கள் என்கிற காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்துகிறார். யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் இருளில்
இருக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. அதனால் அது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வசனத்தை நாம் நினைவு கூற முடியும். ஆகவே இருதய கடிதத்தினால் கிறிஸ்துவை அறியாத எல்லா மனிதருடைய நிலைமையும் ஒரு மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும் என்று பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இருதய கடினம், மனசு குருடாகிற நிலைமை. இப்படிப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தமாக தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அதாவது எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் இதை குறித்த ஒரு அறிவு இல்லாதபடியினாலே அநேக காரியங்களை அறிந்தவர்கள் உண்மை தேவனை அறியவில்லையே என்கிற கருத்தைத்தான் இங்கே பவுல் பேசுகிறார். அதனால் அவர்கள் தேவனுடைய வாழ்வில் இருந்து ஒரு பிரிக்கப்பட்ட அந்நியனான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இருதய கடினத்தின் முடிவு என்ன? மனிதர் தங்களது நேர்மையையும் மனித தன்மையுமே இழந்து விடுகிறார்கள். பாவமாக அவர்களுக்கு தெரிவதில்லை. பாவம் என்கிறதை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். காம விகாரம் போன்ற தீமைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அசுத்தமான உணர்வுகள் ஒருபோதும் நம்மை திருப்தியடைய செய்யாது. மனிதர்கள் அதை திரும்ப செய்கிறதற்கு அந்த பாவமானது தூண்டி விடுகிறது. அது இன்னமும் தேவை என்று சொல்லி பாவத்தை தண்ணீரை போல குடிப்பதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று சொல்லித்தான் பவுல் இங்கே எச்சரித்து பேசுகிறார். ஆகவே நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பேர் கிறிஸ்தவனாக வாழ்ந்திராத, இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அதாவது ஒரு சில இந்த பாவங்களை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர்கள் சொல்லி வைத்திருந்தால் அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். நீங்கள் இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே அவர் சொல்லிக் கொடுத்தாரே, அவரிடத்தில் கேட்டறிந்திருந்தபடியே போதிக்கப்பட்டபடியே நீங்கள் நடங்கன்னு சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். 22ஆம் வசனத்தில் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று சொல்கிறார். பழைய மனுஷன் கிறிஸ்து நம்மை அழைப்பதற்கு முன் இருந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதினால் விசுவாசிகள் அந்த பாவங்களை விட்டுவிட்டார்கள். கொலோசியர் 3:9 பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லுகிறார். அதாவது புதிய சிருஷ்டியாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பழைய மனுஷனுடைய சுபாவம் அநீதியும் அசுத்தமும் நிறைந்ததாக இருக்கும், புதிய மனிதனுடைய சுபாவம் மெய்யான நீதியும் பரிசுத்தமும் அவனுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்போ அசுத்த அந்த வாழ்க்கை, ஒரு அநீதியை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அவைகள் களைந்து போடப்பட வேண்டும். புதிய மனுஷன் தரித்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது உள்ளத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே போல் நம்முடைய கிரியைகளில் வெளியே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை கலந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். அதாவது பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கோபம் செய்கிற மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னு 31வது வசனத்திலேயே சொல்லுகிறார். சகலவிதமான கசப்பு வந்துடும், அந்த மூர்க்கம் வந்துடும், கூக்குரல் வந்துடும், தூஷணம் வந்துடும், மற்ற எந்த துர்க்குணமும் அது உங்களை விட்டு நீங்க கடவுது. கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால், கோபத்துக்கு இடம் கொடுத்தோன்னு சொன்னால் கசப்புகள், மூர்க்கங்கள், கூக்குரல்கள், தூஷணங்கள், துர்க்குணம் எல்லாமே நம்மை நிறைத்து விடும். ஆகவே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் அன்னைக்கு அந்த கோபங்களை நீங்கள் தீர்த்து போட்டு விடுங்க என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபம் கொள்ளுகிற மனுஷன் அந்த கோபத்தின் வழியாக சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து இப்படிப்பட்ட கசப்பை, மூர்க்கத்தை, துர்க்குணத்தை, கூக்குரலை, தூஷணத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி விடுவான். அதனால் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல், அதாவது பழைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருந்தேன், இங்கே வந்த பிறகு நான் திருடுகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு அடுத்தவனுடைய காரியத்தின் மேலே ஆசைப்பட்டு அதை வஞ்சிக்காமல் அநீதியாய் வருகிற ஒரு பிரயாசத்தின் மேலே, ஒரு வருமானத்தின் மேலே ஆசை கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால்
திருடி கொடுக்கக்கூடாது, குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அதாவது நலமான வேலை, அதாவது அநீதியான சம்பாத்தியம் வேண்டாம், சரியான சம்பாத்தியம் செய்து குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியான பிரயாசங்களை ஒரு தனிப்பட்ட மனிதன் எடுக்க வேண்டும். ஆண்டவர் அவனை பாவத்துக்கு மரித்தவனாக பரிசுத்த ஜாதியாக பூரணப்பட்டவனாக மாற்றியிருக்கிறாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ளுகிறதற்கு இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் நினைப்பூட்டி சொல்லுகிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளே வந்து உள்ளம் முழுவதையும் நிரப்பிவிட்டார் என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகள் புறப்பட முடியாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். உங்களிடத்தில் பேசினா நீங்கள் வசனங்களை கற்றுக் கொடுக்கிறதுனால, உங்களுக்கு தெரிந்த வசனங்களை போதிக்கிறதுனால மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் உண்டாகும். அதை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பழைய வாழ்க்கை வாழ்ந்தீர்களே, இப்பொழுது புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய ஆவி உள்ளவர்களாக ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் உங்களுடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி அதிலே வாழ்கிறாரே, அவர் இருக்கிற அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதுங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளின் நிமித்தமாக அவர் உடனே வெளியே போய்விடுகிறதில்லை. ஆனால் அவருடைய ஆவி துக்கமடைய, பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த துக்கமடையக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தத்துவமுடையவர், ஆவி அல்ல, ஆவியானவர் ஆழ்த்தத்துவமுடையவர். ஆகவே நம்ம செய்கிற காரியங்கள் அவரை துக்கப்படுத்தக்கூடும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இன்றைக்கு நாம் செய்கிற மற்றவர்கள் செய்கிற பாவங்களை மன்னிக்க முடியாதபடி காணப்படுகிறோம். அதை பெரிதாக பார்க்கிறோம். நம்முடைய கண்களில் உத்தரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்புகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நான் எவ்வளோ பெரிய பாவியாயிருந்தேன். கிறிஸ்துவுக்குள் தேவனனை மன்னிக்காவிட்டால் நான் மரித்திருப்பேனே, நான் நரகத்திற்கு செல்லக்கூடிய மகனாக இருந்திருப்பேனே. பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? எவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறார், எவ்வளோ பெரிய மன்னிப்பை எனக்கு செய்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களை மன்னித்திருக்கிறாரே, நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வாழுங்கள் என்று சொல்லி தனி மனிதனுடைய வாழ்விலே முற்கால வாழ்வின் தொடர்பிலே இருந்தது போல, முற்காலத்திலே நீங்கள் இருந்தது போல இப்பொழுதும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட பின்பும் இருக்கக்கூடாது. உங்கள் அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் நமக்கு போதனைகளை கொடுக்கிறார். எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே பூரணத்தை நோக்கி நடக்கிற நாம், பாவத்திற்கு மரித்த நாம், பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிற நாம், இந்த பூமியிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் உள்ளத்தில் எப்படி இருக்கிறானோ அதே போல் அவனுடைய கிரியைகளிலும் நடக்கைகளிலும் நடந்து காட்டும்படியாக ஒரு போலியான வாழ்க்கையை களைந்து போட்டு விட்டு கிறிஸ்துவினுடைய அந்த மெய்யான நீதியையும் பரிசுத்தத்தையும் வெளிக்காட்டுகிறவனாக வாழும் பொழுது கிறிஸ்து மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.